அல்ஹம்துலில்லாஹ் வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். We praise God, புகழ்ச்சி அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது. And we bear witness that there is no other God, it is no other God except one God. எனும் சாட்சி பகர்கிறோம் உண்மையான அந்த ஒரு அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை என்று. போன டியூஸ்டே அஷர் குறிப்பிட்ட மாதிரி ஒரு காலத்தினால் அழியாத இல்ல ஒரு 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 பர்டிகுலர் ஸ்பேஸ் ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் இல்லாத மாபெரும் பெரிய அற்புதம் சொல்றாங்க. கணித கட்டமைப்பிலான இந்த 19 அல்லாஹ்வுடைய சிக்னேச்சர். அதை தொடர்ந்து அல்லாஹ் குணவசனம் சொல்ற மாதிரி நம்ம அதிகரிச்சுட்டே இருப்போம். அன்லெஸ் அண்ட் அன்டில் எவ்ரி ஒன் ப்ரூவ்ஸ் தட் திஸ் இஸ் ட்ரூத், இது சத்தியம்தான் என்பதை நம்பிக்கையாளர் உணர்ந்து கொள்ளும் வரை தொடர்ந்து அல்லாஹ் வந்து அதிகரிச்சுட்டே இருப்பேன்னு சொல்றாங்க. அந்த வரிசையில நம்ம லாஸ்ட் வீக் நிறைய அளவுகள் பார்த்தோம். நம்ம கண்டினியூ பண்ணுவோம். பட் திஸ் டெல்ஸ் அஸ் தட் தி சீக்வென்ஸ் ஆஃப் சூராஸ் இஸ் டிக்டேட்டட் பை காட். நான் சொன்ன மாதிரி ஒரு அளவுக்குள் வந்து என்ன ப்ரூவ் பண்ணதுன்னா, அந்த சூறாக்களோட சீக்வென்ஸ் அந்த வரிசை அமைப்புமே கண்டிப்பா மிக நிச்சயம் அல்லாஹ்வால தான் சொல்லப்படுது. We have a table showing that surah and the verses where the word Allah occurs. நம்ம இங்க கண் கூட பார்க்க முடியும். ஒரு இந்த அட்டவணையில வந்துட்டு எந்த சூறால எந்த வசனத்துல அல்லான்ற வேர்டு வந்து கரெக்டா உட்காருதுங்கிறது நம்ம பார்த்தோம். அந்த இனிஷியல் அல்லாஹ் குறிப்பிட 2:1 இருந்து சூரா நூன் அது 1 வரைக்கும் கரெக்டா அது இடைப்பட்ட இது வந்துட்டு ரேஞ்சில் வந்து 2641 19x133. அது மட்டும் இல்லாம அடிஷனலா அதுக்கு வெளியே இந்த இனிஷியல் சூறா வெளியே பார்க்கும்போது கரெக்டா 57 தடவை, அதுவுமே 19x3. ஸோ உள்ளேயுமே சரி வெளியுமே சரி அல்லாஹ்வுடைய சிக்னேச்சர் இருக்கு. என்ன கன்ஃபார்ம் பண்ணதுன்னா இந்த சீக்வென்ஸ் யாரும் சிதைக்கப்படவில்லை, இது நிச்சயமா அல்லாஹ்வால தான் குறிப்பிடப்படுது. டிக்டேட்டட் பை காட். That you can see yourself, anybody can, யாரா இருந்தாலும் அவங்களால பரிசீலனை பண்ணி பார்க்க முடியும். They are factual observation, it is not an opinion. இது வந்து நம்ம ஒப்பீனியனா கருத்தா சொல்லல, தனிப்பட்ட மனித கருத்து இல்ல. They are factual observation. இது கண் கூட பார்த்து உணரக்கூடிய நிதர்சன உண்மைகள். It is nobody's opinion. நான் சொன்ன மாதிரி தனி மனிதனோட கருத்து இல்ல. So the ulama cannot say you don't have the right to interpret. ஸோ அதனால இப்ப இருக்க இந்த ட்ரெடிஷனல் உலமாஸ் வந்து நம்ம சொல்ல முடியாது, அவங்களாவே கணிச்சு சொல்றதுக்கு இங்க எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. அல்லாஹ் வைக்கிற சிக்னேச்சர் கண் கூட நிதர்சன உண்மையா இருக்கு. They are factual observation of the Quran. Now at the end of the article, I started to go through the historical development of the miracle and how. ஸோ நம்ம ரிலீஸ் பண்ண ஆர்டிக்கல் இறுதியில வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த மிராக்கிள் அதை எப்படி அல்லாஹ் வந்து ஒவ்வொன்றா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டார்டிங் இனிஷியல்ல இருந்து அதை எப்படி ஒவ்வொன்றா அல்லாஹ் அறிவிக்கிறாங்க இந்த விஷயத்தை நம்ம இந்த ஆர்டிக்கல்ல பார்த்தோம். when the first items came out they rejected. முதல்ல நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம் அந்த கணித கட்டமைப்பு குறித்து, அதை ரிஜெக்ட் பண்றாங்க. அண்ட் தென் தி எவிடன்ஸ் இன்டென்சிஃபைஸ். ஆனா அந்த இடத்துல நிக்காட்டல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்காங்க. இன்டென்சிஃபைட் அதிகமாயிட்டே இருக்கு, மாபெரும் பெரிய அளவில் வளர்ந்துகிட்டே இருக்கு. அண்ட் தே கண்டினியூ டு ரிஜெக்ட் இட். அவங்க தொடர்ந்து அதை வந்து ஏற்க மறுக்கிறாங்க. அண்ட் தென் தே பிகம் அரகன்ட்லி அண்ட் ஸ்டப்பானிங்லி அப்போசிங் இட். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, தொடர்ந்து அவங்களோட அந்த அரகண்ட் அந்த கடுமைத்தனமான இல்ல பிடிவாதமா தொடர்ந்து எதிர்க்கிறாங்க அதை. நவ் இட் இஸ் ப்ரைட் அண்ட் ஈகோ, தே கேனாட் அக்ரி வித் இட் எனிமோர். ஸோ இதை வந்து அவங்களோட என்ன இது அவங்களோட பெருமையாகவும் நினைச்சுக்கிறாங்க. இது அவங்களோட தவறான வழியில ஈகோவின் காரணமா தான் இந்த மாதிரி அவங்க பண்றாங்க. பட் தி எவிடன்ஸ் கீப்ஸ் பைலிங் அண்ட் அக்குமுலேட்டிங். ஆனா ஒரு சைட்ல வந்து நம்ம மறுப்ப தொடர்ந்து நிதர்சனம் நிராகரிச்சு இருந்தாலுமே இன்னொரு சைட்ல வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது வளர்ந்துகிட்டே இருக்கு, நம்பிக்கையாளர்கள் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கு. இதை பார்த்து உள்ளவர்கள் நிறைய நம்பிக்கையாளர்கள் இருக்காங்க, கண் கூட பார்த்து உணரக்கூடிய அல்லாஹ்வுடைய மிராக்கிளா இருக்கு, மாபெரும் அற்புதமா இருக்கு. அந்த ஐடியா as I see it is to confirm the hardcore disbelievers. நான் சொன்ன மாதிரி அல்லாஹ்வுடைய சிஸ்டம் இது. அல்லாஹ் ஒரு மிராக்கிளை கொண்டு வராங்க, அது மூலமா 2 விஷயத்தையும் அல்லாஹ் வந்து நடத்துறாங்க. நம்பிக்கையால அதிகரிக்கிறாங்க. அட் த சேம் டைம் as I see it is to confirm the hardcore disbelievers. அதாவது கடுமையான நம்பிக்கையற்றவர்கள் யாருங்கிறதையும் சிறப்பா எல்லாம் வெளியே கொண்டு வராங்க. சிஸ்டம் மூலமா பிரித்து காட்டுறாங்க கிளியரா. ஏன்னா குரான்ல இது குறிப்பிட்டிருக்காங்க. அல்லாஹ் 7:146 அஸ்ரிஃபு அன் அயாத்தியா அல்லதீன எத்கபுரூன ஃபீ அல் அர்தி பிஹாரியா அல்லக். I will divert from my revelation those who are arrogant to accept. அல்லாஹ் சொல்றாங்க இந்த இடத்துல, என்னோட வெளிப்பாடுகளை யாரு ஏற்க அரகண்டா இருக்காங்களோ,
பிடிவாதமா அரகண்டா இருக்காங்களோ, கொடுங்கோலா இருக்காங்களோ, அவங்ககிட்ட இருந்து அல்லாஹ் வந்து அவன் வெளிப்பாடு ஏற்கமாக திசை திருப்ப நல்லா சொல்றாங்க இந்த இடத்துல. மை மிராக்கிள்ஸ் மை மிராக்கிள்ஸ் ஆர் மை ரிவிலேஷன், என்னுடைய வெளிப்பாடுகள் இல்லைன்னா என்னுடைய அத்தாட்சிகள். இன்ன யாருக்குலா அயாத்தின் ல யுமீனு பிஹா அண்ட் நோ மேட்டர் வாட் கைண்ட் ஆஃப் மிராக்கிள்ஸ் தே see they will not believe it. இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா, அவங்க எவ்வளவு மிக சிறந்த அவங்க மிராக்கிளை பார்த்தாலுமே they will not believe it. அவங்க நம்பிக்கை கொள்ளவே மாட்டாங்க. So this is to confirm that they deserve the lowest pit of hell. நான் சொன்ன அல்லாவோட சிஸ்டம் படி இது என்ன வந்து கிளியரா காமிக்குதுன்னா, இது கன்ஃபார்ம் பண்ணுது யாரு வந்து நரகத்தோட அடித்தட்டுல லோயஸ்ட் பில்ல இருப்பாங்க, அந்த கடுமையான நம்ப மறுப்பவர்கள் இது பிரிச்சு காட்டுறது. The evidence keep increasing and they keep rejecting it. தொடர்ந்து அத்தாட்சிகள் வளர்ந்துட்டே இருக்கு, ஆனா அவங்க தொடர்ந்து நிராகரிச்சுட்டே இருக்காங்க. Until they are confirmed, எது வரைக்கும்? Until they are confirmed that they are hardcore disbelievers. அவங்க கடுமையான நம்பிக்கையற்றவர்கள் என்பதை பிரித்து காட்டும் வர அவங்க தொடர்ந்து அதாவது வந்து எப்படி சொல்றது, ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஏற்க மறுத்துட்டே இருக்காங்க. Now as you know, Hisan has been with us. இப்போ நம்ம பள்ளியில இங்க வந்து ஹிசான் இருக்காரு for a few weeks now. ஒரு சில வாரங்களா இருக்காரு. And she has been doing a lot of research on the Quran. அவங்க வந்துட்டு குரான்ல நம்ம சொல்ற மாதிரி கணித கட்டமைப்பை நோக்கி அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணிட்டே இருக்காங்க. She is walking around with a counter. ஸோ அந்த கையில எண்ணக்கூடிய அந்த கவுண்டர் வச்சு நடந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு அவங்க தொடர்ந்து அவங்களோட உழைப்பை போட்டே இருக்காங்க. She is counting the letters and words. ஒவ்வொரு எழுத்துக்களையும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் தொடர்ந்து அவங்க வந்து ஒவ்வொரு கோணத்துல எண்ணி பார்த்து டெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இதுல 19 கட்டமைப்பு இருக்குதாங்கிறத. And she found something that again confirms that the worst number is dictated by God. அவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதுல இருந்து என்ன ஃபர்ஸ்ட் புரியுதுன்னா, அந்த வசன எண்களும் சூரா எண்கள் முன்னாடி சொல்லியிருந்தோம், அது மட்டும் இல்லாம இப்ப வசன எண்களுமே அல்லாஹ்வால தான் குறிப்பிடப்படுது. இன்ஷால்லா நம்ம அதை பார்ப்போம். When you look at the verse number and it says Surah number 36, this number is assigned by God. இப்போ நீங்க எந்த சூறால ஒரு வசனத்தை படிக்கிறீங்க, உதாரணம் சூரா நம்பர் இல்ல வசன நம்பர் வந்து 36ன்னு வச்சுப்போம். இந்த நம்பரை வந்து இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் வசனம் வரணுங்கிறத இந்த நம்பர் நியமிக்கிறது அல்லாதான். This number is assigned by God. She noticed, as all of you did, that the Surah Al-Rahman number 55 has this word repeated in it. So நீங்க எல்லாரும் இந்த இதுல படிச்சிருப்பீங்க, சூரா அல் ரஹ்மான் சூரா நம்பர் 55, அதுல இந்த வார்த்தை ஆலா, மார்வல்ஸ்னா அற்புதம், வெரி சர்ப்ரைசிங், ரொம்ப ஆச்சரியமூட்டக்கூடிய. ஸோ இந்த அர்த்தம் ஆலான்ற வார்த்தை வந்து நிறைய டைம் அந்த சூரா 55ல வந்திருக்கு, நம்ம பார்த்திருப்போம். அதுல அடிக்கடி அல்லாஹ் சொல்லிட்டே இருப்பாங்க, which of your lords marvel can you deny? அல்லாவிடமிருந்து வர அந்த மிக பெரும் அத்தாட்சிகளை இல்ல மாபெரும் அற்புதங்களை எப்படி எதனை உங்களால் மறுக்க இயலும் கேட்பாங்க அழகா. as you know 31 times in Surah 55 God says, அதுல கரெக்டா அந்த சூரா 55ல மட்டும் 31 முறை அல்லாஹ் இதை சொல்லுவாங்க, which of your God marvel can you deny? அதாவது நான் சொன்ன மாதிரி அல்லாவிடமிருந்து வருகிற அந்த அற்புதங்களை, எந்த அற்புதங்களை உங்களால் மறுக்க இயலும் கேட்பாங்க. So she looked at this verse and she noticed. அப்ப இந்த பெண்மணி இதை பாக்குறாங்க, இந்த 31 முறை அந்த 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 பர்டிகுலர் அந்த வேர்டு வசனத்தை வந்து அல்லாஹ் சொல்லியிருக்காங்க நோட்டீஸ் பண்றாங்க. ஸோ நிச்சயமா அது ஒரு பேட்டர்ன் அது இருக்கு, ஏதோ ஒரு பேட்டர்ன் இருக்குங்கிறத அவங்க ஃபீல் பண்றாங்க. that this statement which of your gods marvel can you deny? ஸோ அவங்க என்ன பண்றாங்க, இந்த பேட்டர்னை வந்து அப்சர்வ் பண்றாங்க. ஸோ அல்லாஹ் சொல்லியிருக்க இந்த பர்டிகுலர் வேர்ஸ்க்கு ஏதோ பேட்டர்ன் இருக்கு இந்த பர்டிகுலர் சூரா 55ன்னு சொல்லிட்டு அவங்க எண்ணி பாக்குறாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் there is a one odd number verse. கரெக்டா வந்து அந்த சூரா ஸ்டார்டிங் ஒன்னு நம்ம எண்ணும் போது கரெக்டா சூரா வசனம் 13ல வந்துட்டு இதை முதல்ல குறிப்பிடுறாங்க அல்லாஹ், which of your God marvels can you deny அப்படிங்கறது அல்லாஹ் குறிப்பிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எண்ணி பார்க்கும்போது இது வந்து ஒற்றைப்படை நம்பர் 13. ஸோ நெக்ஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அடுத்து 13 விட்டுட்டோம்னா 16, 18. ஸோ இது ரெண்டுமே வந்து இரட்டைப்படை ஈவன் நம்பர்ஸ், ரெண்டால வகுப்பக்கூடிய நம்பர்ஸா இருக்கு. சொன்ன மாதிரி முதல்ல வந்துட்டு ஒரு ஆட் நம்பர் 13ல இருக்கு, அப்புறம் 2 ஈவன் நம்பர்ல எல்லாம் குறிப்பிட்டாங்க சேம் இதை 16, 18ல, அப்புறம் 3 ஆட் நம்பர்ஸ் பேட்டர்ன் 21, 23, 25, அதுக்கப்புறமேட்டு 8 ஈவன் நம்பர் வர்சஸ் தொடர்ந்து அல்ல சொல்லுவாங்க. நீங்க எண்ணி பார்க்கலாம், நம்ம செக் பண்ணியும் பார்க்கலாம் இதை.
28, 30, 32, 34, 36, 38, 40, 42. அதாவது 8 ஈவன் நம்பர் வேர்சஸ். இரட்டைப்படையில வர நம்பர்ஸ் 8 தொடர்ந்து எல்லாம் குறிப்பிடுறாங்க. இதெல்லாம் குரூப்பா பண்ணி காமிக்கிறாங்க அவங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டு திருப்பியும் நம்ம எண்ணி பார்க்கும்போது 17 ஆட் நம்பர் வேர்சஸ். இது தொடர்ந்து 42 தொடர்ந்து நம்ம எண்ணி பார்த்து இந்த வசனம் எங்க இருக்கு நம்ம பார்க்கும்போது 17 ஆட் நம்பர் வேர்சஸ் எல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. 45, 47, 49, 51, 53, 55, 57, 59, 61, 63, 65, 67, 69, 71, 73, 75, 77. இதெல்லாம் ஒற்றைப்படையில இருக்கு. அந்த பேட்டர்ன் உங்களால பார்க்க முடியும். 1 ஆட் நம்பர் வேர்ஸ், 2 ஈவன் நம்பர் வேர்ஸ், அப்புறம் திருப்பி 3 ஆட் நம்பர் வேர்ஸ், அப்புறம் 8 ஈவன் நம்பர் வேர்ஸ், அப்புறம் 17 ஆட் நம்பர் வேர்ஸ். ஸோ யூ கேன் சி தேர்ஸ் டெலிபரேட் பேட்டர்ன். நான் சொன்ன மாதிரி தெளிவான அல்லாஹ் சுப்ஹானஹு ஒரு பேட்டர்ன் இருக்கிறது எங்க நோட்டீஸ் பண்றாங்க. ஓகே, தென் ஷி லுக்ட் இன் த குர்ஆன் ஃபார் வேர்எவர் திஸ் வேர்ட் அக்கர்ஸ் ஆலா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இந்த குர்ஆன்ல இந்த வேர்ட் ஆலா மார்வெல்ஸ் அதை வந்து வேற எந்த இடத்துல இருக்குன்னு செக் பண்ணி பாக்குறாங்க குர்ஆன்ல அவங்க. ஸோ இது வந்து கரெக்டா தேர் ஆர் 2 வேர்சஸ். 2 இடத்துல அல்லாஹ் குர்ஆன்ல வேற இடத்துல குறிப்பிடுறாங்க. சூரா 7ல 69, 7ல 74 அதிலே குறிப்பிட்டிருக்காங்கல்ல, ரிமெம்பர் அண்ட் ரிஃப்ளெக்ட் ஆன் காட்ஸ் மார்வெல். தேர் இஸ் ஆல்சோ சிமிலர் ஸ்டேட்மெண்ட் சூரா 53. அதே மாதிரி இது ரெண்டுத்துல இருக்காம பிளஸ் இது ரெண்டத்தையும் தாண்டி 7ல 69, 74 தாண்டி சூரா 53லயுமே 55 எல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. சூரா 55, 53லயும் இருக்கு, சூரா 53, 55லயும் இருக்கு. யூ கேன் see the connection with the சூரா. நான் சொன்ன மாதிரி அந்த கனெக்ஷனை காமிக்கிறாங்க. The verse here is 55 and the surah is 53. அதாவது சூரா 53 வசனம் 55ல அல்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, which of your gods marvel can you deny? அதெல்லாம் கேட்கறாங்க அந்த இடத்துல. திஸ் இஸ் ஸோ ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஸ் என்னன்னு காமிக்கிறாங்க. அந்த இது வந்து ஆலான்ற வார்த்தை இருக்கு, ஆனா அதெல்லாம் எப்படி குறிப்பிடுறாங்கிறத காமிக்கிறாங்க. 55ல 13ல பார்க்கும்போது ஃபபி ஐ ஆலா ரப்பிக்குமா தக்திபன் போட்டிருக்காங்க. அதே 53, 55ல பார்க்கும்போது ஃபபி ஐ ஆலா ரப்பிக்குமா துமாரா. ஓகே, வாட் ஷி டிட், அவங்க இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா, திஸ் இஸ் ஆல் திஸ் வேர்ட்ஸ் அக்கர்ஸ் ஒன்லி இன் தி சூரா. ஸோ இந்த பர்டிகுலர் ஆலான்ற இடத்துல வர சூராஸ் நான் சொன்ன மாதிரி 55லயும் 7லயும் 53லயும் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ ஷி ஆடட் அப் த நம்பர் ஆஃப் சூராஸ் அந்த வேர்சஸ். அவங்க என்ன பண்றாங்க, இந்த இடத்துல நம்ம ரெகுலர் செக் பண்ற மாதிரி சூராவோட எண்களையும் வசன எண்களையும் ஆட் பண்ணி பாக்குறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு மாஷா அந்த ஒரு கூட்டுத்தொகையுமே 19 வகைப்படுது. அதோட கூட்டுத்தொகையை வந்துட்டு 1691. நிச்சயம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். So this tells you that the special statement, the number of surahs and the verses, surahs and verses are dictated by God. நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் இதை மட்டும் வச்சே நம்ம நிறைய இருக்கு, ஆனா பட் இந்த ஒரு பர்டிகுலர் இது மட்டுமே வச்சு நம்ம என்ன சொல்ல முடியும்னா, இந்த சூறாக்களும் சரி அந்த வசன எண்களும் சரி இது எல்லாமே அல்லாஹ்வால தீர்மானிக்கப்பட்டிருக்கு. இதுல எந்த வித சேஞ்சும் ஆகல. இட் ஃபாலோஸ் த பேட்டர்ன் ஆஃப் 19 பேட்டர்ன்ல எல்லாமே கிளியரா அமைஞ்சிருக்கு. So she added all the numbers together and the total is number 19. As she is greedy as I am, as far as this is concerned, so she counted the letters in each verses. ஸோ நான் எப்படி இந்த ரிசர்ச்ல வந்து ரொம்ப நான் ஆவலா என்னோட எஃபர்ட் போடணும், அதே மாதிரி இந்த பெண்மணி என்ன பண்ணிருக்காங்க, இந்த கூட்டுத்தொகை மட்டும் இல்லாம பிளஸ் அவங்க வந்து இந்த லெட்டர்ஸ் எழுத்துக்களோட எண்ணிக்கையுமே எண்றாங்க. ஸோ ஷி கவுண்டட் த லெட்டர்ஸ் இன் திஸ் வர்சஸ். அப்ப எண்ணி பார்க்கும்போது கரெக்டா இந்த 769லயும் 774 எண்ணி பார்க்கும்போது கரெக்டா வந்து 114 தரை. 114ங்கிற நம்பருமே 19 வகுப்படக்கூடிய நம்பர். இட் இஸ் டாக்கிங் அபவுட் காட்ஸ் மார்வெல். தட்ஸ் அனதர் மல்டிபிள் ஆஃப் 19. இது இன்னொரு ஃபிளாக் நமக்கு. அண்ட் தென் ஷி ஆடட் த 2 ஸ்டேட்மெண்ட்ஸ், த லெட்டர்ஸ் இன் த 2 ஸ்டேட்மெண்ட், திஸ் ஸ்டேட்மெண்ட் ஹியர் இஃப் யூ டேக். அதே மாதிரி இவங்க என்ன பண்றாங்க, இன்னொரு இதுலயும் செக் பண்ணி பாக்குறாங்க அந்த எழுத்துக்கிற எண்ணி. 55ல 16, அதுல 20 லெட்டர்ஸ் ஒரு பர்டிகுலர் இதுல வரும். ஆனா அது ஒரு பர்டிகுலர் வந்து வசனம் மட்டும் அல்லாஹ் பிராக்கெட்ல வந்து ஹியூமன்ஸையும் ஜின்ஸையும் நோக்கி கேட்பாங்க இந்த கொஸ்டினை, கடவுளுடைய இந்த அற்புதங்களை எதனை உங்களால் மறுக்க இயலும்ங்கிறத. and the verse here 53, 55 in surah 53, and you notice there is a
சூரா 55 and 53. நான் சொன்ன மாதிரி 53 55லயும் சரி, 55 53லயும் சரி. ஸோ யூ கேன் டேக் திஸ் ஒன் அண்ட் ஒன். ஸோ 38. ஸோ இதே மாதிரி இவங்க இந்த இடத்துலயுமே வந்து அந்த எழுத்துக்கள் எண்ணி பார்க்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் 38 லெட்டர்ஸ் இருக்கு. இதுவுமே இன்னொரு ஃபிளாக் நமக்கு 19 × 2. ஸோ த மிராக்கிள் இஸ் வெரி டைட் அண்ட் இன்டர்லாக்கிங். இது எப்படி சொல்றதுன்னா, மிராக்கிள் அல்ல ஒரு இதுல மட்டும் வைக்காம ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு வச்சு கரெக்டான டைட்டா பக்காவா லாக் ஆயிருக்குங்கிறத ரொம்ப கிளியரா காமிக்கிறாங்க. இதுல நம்ம புரிஞ்சுக்கிறோம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, and there is no escape for the people who keep denying it. So இப்போ இந்த மறுக்கிற அந்த நம்பிக்கையற்றவர்கள் மறுக்கிறாங்க. ஆனா அவங்ககிட்ட வந்து இது சொல்றதுக்கு வேற ரீசன் கண்டிப்பா இருக்காது. அவங்களுக்கு எந்த எஸ்கேப்புமே கிடையாது. உண்மையை சொல்ல போனா இதுல எல்லாமே கிளியர் மேத்தமெட்டிக்ஸா இருக்கு. Looks like all the parameters of the Quran, we are going to end up with every single parameter confirmed and read by God. So இதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம தொடர்ந்து ரிசர்ச் பண்ணும்போது குர்ஆன்ல குறிப்பிட்ட ஒவ்வொரு அளவுப்புரு, அதாவது நம்ம சூரா எண்களா இருக்கட்டும், வசன எண்களா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயமுமே ஆட்டோமேட்டிக்கா இந்த பேட்டர்ன் மூலமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கன்ஃபார்ம் ஆயிரும். And if you read the books that study in Al-Azhar, for example, they go through all kind of hypothetical situation where the division of surahs and verses may have been, but in fact you pick up the Quran anywhere in the world and you find these verses, you find the statements, which of your God marvels can you deny, you will find it in these surahs and verses. என்ன சொல்றாங்கன்னா, குரான்ல நம்ம உலகத்துல எந்த ஒரு மூலை எடுத்தாலுமே இந்த பர்டிகுலர் விஷயம், அந்த நான் சொன்ன மாதிரி which of your God's marvel can you deny, அல்லாவின் மாபெரும் அற்புதங்களை எதனை உங்களால் மறுக்க இயலும். இது இருக்க எந்த குரான் எடுத்துட்டாலுமே அல்லாஹ் குறிப்பிட்டிருக்க இந்த வசன எண்கள், இந்த சூறாக்கள் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்காங்க. இது எதுல நாம பரிசோதனை பண்ணி பார்க்கலாம்னு சொல்றாங்க. You will find it in the surahs and the verses in Japan or in Sweden or Pakistan. அதாவது எந்த நாட்டுல இருக்க, பாகிஸ்தான்ல இருக்கட்டும், இல்ல ஸ்வீடன்ல இருக்கட்டும், ஜப்பான், எந்த நாட்டோட குரான் எடுத்துக்கிட்டாலுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது ஒன்றிணைச்சு வச்சிருக்காங்கிறத தெளிவா இது வந்து புரியப்படுத்துது. The fact is the Quran has these numbers and they all conform to the miraculous mathematical code. இதெல்லாம் என்ன சொல்லுதான், தொடர்ந்து அல்லாஹ் மட்டும்ங்கிற விஷயத்த தொடர்ந்து ஒரு மாபெரும் அற்புதத்தை நிலைநாட்டுது. And to conclude, increasingly we see here that we have a book from God. We read a word in it and you have 100% confidence. நான் சொன்ன மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது எதற்கு நம்ம வந்து நம்பிக்கையாளர் என்ன இது புரிஞ்சுக்கிறாங்கன்னா, இது நிச்சயமா அல்லாஹ்விடமிருந்து வந்த ஒரு வேதம் தான். அதை நம்ம படிக்கும்போது 100% கான்ஃபிடன்ஸ், நம்ம 100% நம்பிக்கையோட எந்தவித சந்தேகமும் இல்லாத நிலையை அடைகிறதுக்கு நம்ம உறுதியா படிக்கணுங்கிறத இது தெளிவா ஒரு புலப்படுத்துறாங்க. That this is from God. இது நிச்சயமா கடவுள்கிட்ட தான் வந்திருக்கு. இதுக்கு மேல வச்சுதான் நம்மளோட ஃபியூச்சர், நம்மளோட எண்ணங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து பில்ட் பண்றோம். இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம செகண்ட் குத்பா பார்ப்போம். தொடக்கத்துல கரெக்டா சூரா 38:67 there is a statement that says proclaim that is momentous event. அதாவது பிரகடனப்படுத்துங்க, இல்ல சொல்லுங்க, இது ஒரு முக்கியமான நிகழ்வு, இல்ல மாபெரும் நிகழ்வு. that you're disregarding, ஆனா நீங்க ஏற்க மறுக்கிறீங்க, இல்லைன்னா நீங்க வந்து அதை நோக்கி ஒரு எஃபர்ட் போடாம இருக்கீங்க. So proclaim to the people, மக்கள்கிட்ட பிரகடனப்படுத்துங்க, momentous, மாபெரும் சிறந்த நிகழ்வு, great event. For a great event, kul huwa nabahun azim. Say it's a great event, மாபெரும் ஈவென்ட்னு சொல்லுங்க. that you're disregarding, ஆனா நீங்க ஏற்க மறுக்கிறீங்க, இல்லைங்க அலட்சியமா இருக்கீங்க. The average person in the street is going about his or her life totally unaware of the great event. ஒரு சாதாரண ஒரு மனிதர் நம்ம இந்த ஸ்ட்ரீட்ல எடுத்துக்கிட்டோம்னா, இந்த உலகத்துல எடுத்துக்கிட்டோம்னா, அவங்களோட இல்ல அந்த பெண்மணிய வாழ்க்கையோ, அவங்க இந்த பர்டிகுலர் ஈவெண்ட், இந்த நிகழ்வு அல்லாஹ் சொல்ற சூரா 38 குறிப்பிட்ட இந்த நிகழ்வு, அதை நோக்கி அவங்க ஒரு அலட்சியமா இருக்காங்க, இல்ல அதை பத்தி ஒரு நாலேஜ் இல்லாம இருக்காங்க. This great event is a universal conference. இது நேஷனல் கான்ஃபரன்ஸ் இல்ல, யூனிவர்சல். உலகத்தில் இருக்க எந்த நாட்டு மக்கள் எல்லாருக்கும் வைக்கக்கூடிய ஒரு கிரேட் மாபெரும் நிகழ்வு, the day of resurrection. அதுதான் மறுமை நாள். But the people of the past, present and the future will be resurrected. அந்த நாள், அந்த சிறந்த ஈவெண்ட்ல, அந்த நிகழ்வுல என்னன்னா, நம்மளோட இறந்த காலம், இப்ப நிகழ்காலம், எதிர்காலம், இந்த 3 காலத்திலையும் வாழ்ந்தக்கூடிய அனைத்து மக்களும் உயிர்த்தெழுப்பப்படுவாங்க. and will be assigned a job or position you will for eternity. உயிர்த்தெழுப்பப்பட்டுட்டு அவங்க இந்த துனியால செஞ்ச, இந்த உலகத்துல செஞ்ச அவங்களோட காரியங்களுக்கு ஏற்ப அவங்களுக்கு ஒரு பொசிஷனோ இல்ல ஜாபோ அந்த என்றும் நிலைத்திருக்கக்கூடிய அந்த
அந்த மறுமை வாழ்வை நோக்கி அவங்களுக்கு ஒரு பொசிஷன் அசைன் பண்ணப்படும். And every one of those people should be thinking about what is the portion that will be assigned to them for eternity. ஸோ ஒவ்வொரு மனிதனும் அங்க என்ன கவலை கொள்ளணும்னா, அந்த நிரந்தர வாழ்வுல நம்மளோட பொசிஷன் என்னவா இருக்கும், நமக்கு என்ன நமக்கு என்ன கிரேட் கொடுப்பாங்க, அதை நோக்கி அவங்க நிச்சயமா அதை கருத்தில் கொள்ளணும். Are they gonna be assigned a garbage collector forever? ஸோ அவங்க கார்பேஜ் கலெக்டர்னா இந்த குப்பையை கலெக்ட் பண்றவங்க. ஸோ குப்பையை கலெக்ட் பண்ற பொசிஷன்லயே அவங்க எப்போ நிரந்தரமா இருந்துருவாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. தெர் இஸ் நத்திங் ராங் வித் கார்பேஜ் கலெக்டர் இயர் டு மேக் எ லிவிங். ஆனா இந்த உலகத்துல நம்ம குப்பை எடுத்து குப்பையை கலெக்ட் பண்றவங்களா இருக்கிற எந்த விதமான தப்பும் இல்லை, பட் ஃபார் எவர். ஆனா இதே நம்ம நிரந்தர வாழ்வே இதே மாதிரி இருந்துட்டோம்னா அந்த கொஸ்டின் மார்க் வைக்கிறாங்க. இஸ் இ கோனா பி அன் பைலட் ஆர் இன்ஜினியர் ஆர் டாக்டர் ஆர் லாயர்? ஸோ அன்னைக்கு அந்த அல்லாஹ் சொல்ற அந்த கிரேட் ஈவெண்ட்ல நமக்கு என்ன பொசிஷன் கொடுக்க போறாங்க? நம்ம பைலட் ஆக போறோமா, இன்ஜினியர் ஆக போறோமா, லாயர் ஆக போறோமா, டாக்டர் ஆக போறோமா? நான் இது ஒரு ஊவாமைக்கு அந்த இடத்துல அவங்க கிளியரா ஊவாமைன்னு சொல்றாங்க. இந்த இந்த இப்ப நம்ம வாழ்ற இந்த உலக வாழ்க்கைக்கு ஊவாமையில சொல்றாங்க. ஆனா நமக்கு தெரியும் அல்லாஹ் நமக்கு என்ன மாதிரி கிரேடு கொடுப்பாங்க, நம்ம என்னென்ன பொசிஷன்ல இருக்க போறோங்கிறது. யூசிங் டேர்ம்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டு, இந்த உலகத்துல குறிப்பிடுற வார்த்தைகளை வச்சு நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். தட் இஸ் த கிரேட் ஈவென்ட் தட் தேர் டோட்டலி டிஸ்ரிகார்டிங். அது ஒரு மிக சிறந்த நிகழ்வு, யூனிவர்சல் கான்ஃபரன்ஸ். ஆனா அதை நோக்கி அவங்க மொத்தமா அலட்சியமா இருக்காங்க. அண்ட் தேர் டோட்டலி அன்அவேர் ஆஃப் இட். அதை நோக்கி தெரியாம இல்ல அது ஞானம் இல்லாமயும் இருக்காங்க. அண்ட் டோட்டலி அன்பிரிப்பேர்டு. அது மட்டும் இல்லாம அவங்க அதுக்கு ப்ரிப்பேரும் பண்றது இல்ல, அதற்கான காரியங்கள்ல இல்ல அதற்கான ஈடுபாடுல இல்ல. ஹியர் இன் திஸ் வேர்ல்ட் they go to school for umpteen years. இந்த உலகத்துல இந்த நிலையில்லாத இந்த வாழ்வுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு இல்ல, இந்த நிலையில்லாத உலகத்துல ஒரு ஜாபை எடுக்கிறதுக்கு அவங்க தொடர்ந்து 10 வருஷம் 12 வருஷம் ஸ்கூலுக்கு போறாங்க. அதுக்கப்புறமே காலேஜ் முடிச்சு டு கெட் எ டிகிரி, ஒரு டிகிரி வாங்குறதுக்கு தொடர்ந்து umpteen years எஃபர்ட் போடுறாங்க டு குவாலிஃபை ஃபார் எ குட் ஜாப். எதற்காக இதெல்லாம் தொடர்ந்து பிறந்ததுல இருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு எதற்காக பண்றாங்கன்னா ஒரு நல்ல வேலை வேணுங்கிறதுக்காக. ஆனா நிதர்சனமா நம்ம யோசிக்கும் போது ஃபார் ஹவு லாங்னு கேக்குறாங்க. நல்லா யோசிச்சு பார்க்கணும். எவ்வளவு நாளைக்கு? 30 வருஷம் வந்துருவோமா அந்த வேலையில? 20 வருஷம் இல்ல 50 வருஷம்? ஸோ திஸ் இஸ் அவர் ஸ்கூல். ஸோ நம்ம நம்பிக்கையாளருக்கு என்னன்னா இந்த உலக வாழ்வு தான் திஸ் இஸ் அவர் ஸ்கூல், இதுதான் நம்மளோட ஸ்கூல் ஃபார் எட்டர்னல் லைஃப். நம்ம மறுமை வாழ்வுக்கு நம்ம அடையக்கூடிய அந்த பொசிஷனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்விடம் நம்ம அடையப்படுற அந்த பொசிஷனுக்கு இதுதான் நமக்கு ஸ்கூல். அண்ட் ஸோ ஹவு மச் கிரெடிட் தேர் அக்யூமுலேட்டிங் இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் த அசைன்மெண்ட். ஸோ நம்ம எல்லாரும் என்ன பரிசீலனை பார்க்கணும், எவ்வளவு கிரெடிட்ஸ் நம்ம அக்யூர் பண்றோம். அதாவது அந்த மறுமை வாழ்வுக்கு நிரந்தர வாழ்வுக்கு நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்ட இந்த உலக வாழ்க்கை ஸ்கூல்ல நம்ம எவ்வளவு நன்னறியான காரியங்களை சேகரிக்கிறோம். ஹவு மச் கிரெடிட் ஆர் தி அக்யூமுலேட்டிங் இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் த அசைன்மெண்ட், எவ்வளவு சேர்க்கிறோம்னு கேட்கறாங்க. தேர் வில் பி பீப்புள் கோயிங் தேர் இன்டு எட்டர்னல் லைஃப் வித் 0 கிரெடிட்ஸ். ஆனா நம்ம பார்க்கிறோம் ஒரு சில மனிதர்கள் அந்த மறுமை வாழ்க்கை நோக்கி எந்த விட கிரெடிட்ஸும் இல்லாம 0 கிரெடிட்ஸ்ல, அதாவது ஆன்மா வளர்த்து கொள்ளாம அப்படியே போறவங்களும் இருக்காங்க. டிடன்ட் கோ டு ஸ்கூல் அட் ஆல். அவங்க அல்லாஹ்வின் நிமித்தம் போராட பயிற்சி எடுக்கல, அவங்க ஸ்கூலுக்கே போல. அண்ட் தேர் வில் பி கிரேட் ஸ்கூல் டிராப் அவுட்ஸ். அதே மாதிரி நல்லா கவனிக்கணும், ஸ்கூல்ல இருந்து படிச்சு ஃபுல்லா படிச்சு முடிக்காம டிராப் அவுட் ஆனவங்களும் இருப்பாங்க. அண்ட் தேர் வில் பி ஹை ஸ்கூல் டிராப் அவுட்ஸ். 11th 12th படிச்சு முடிக்க முடியாம அங்கேயே டிராப் அவுட் ஆனவங்க இருப்பாங்க. அண்ட் காலேஜ் டிராப் அவுட்ஸ், காலேஜ் போயிட்டு காலேஜ் டிகிரி முடிக்க முடியாம டிராப் அவுட்ஸ் இருப்பாங்க. அதாவது அல்லாஹ் மட்டும் பறைசாற்றிட்டு முழுமையா தன்னுடைய வாழ்க்கை முழுக்க அல்லாஹ் மட்டும்னு இல்லாம நடுவுல விட்டு போறவங்க தான் ஒவ்வொரு டிராப் அவுட்ஸும் இங்க கிளியரா மென்ஷன் பண்றாங்க. கண்டிப்பா அந்த மாதிரி மக்கள் இருப்பேன்னு சொல்றாங்க. அண்ட் காலேஜ் கிராஜுவேட்ஸ், காலேஜை படிச்சு முடிச்சவங்களும் இருப்பாங்க. அதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிஹெச்டி, இந்த 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 உலகத்து வாழ்க்கையில அல்லாஹ் நமக்கு டெஸ்ட் வைக்கிற மாதிரி அதுல படிச்சு அல்லாஹ்வின் நிமித்தம் போராடி பிஹெச்டி வாங்கினவங்களும் இருப்பாங்க. காலேஜ் கிராஜுவேட்ஸும் இருப்பாங்க. டிபெண்டிங் அப்பான் ஹவு மச் கிரெடிட் யூ அக்யூமுலேட் ஹியர். இது எல்லாமே எதை வச்சு சொல்றாங்கன்னா இங்க எவ்வளவு அல்லாஹ் சொல்ற மாதிரி அந்த நன்னெறி, அந்த விஷயத்தை நம்ம எந்த அளவுக்கு போராடி எந்த அளவுக்கு நம்ம கிரெடிட்ஸ் வச்சிருக்கோங்கிறத நிலைநாட்டுது. So when we wake up every morning, we have to ask, today I'm going to accumulate credit for this world. So many credits, X credits. ஸோ நம்ம என்ன கேட்கிறாங்கன்னா ஒவ்வொரு காலையும் நம்ம எழுந்த அப்புறமேட்டு நம்ம என்ன முடிவு செய்யணும், நான் எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவுக்கு நன்னறியான காரியங்களை நம்மளோட அக்கௌண்ட்ல போட போறோம். ஹவு மெனி கிரெடிட்ஸ் அப்படின்னு நம்ம நியத் வைக்கிறோமான்னு கேட்கறாங்க. ஹவு மெனி ஐ எம் கோயிங் டு கெட் ஃபார் த ரியல் லைஃப். இந்த ஒண்ணுமே இல்லாத உலக வாழ்க்கைக்கு நான் எவ்வளவு எஃபர்ட் போட்டு கிரெடிட் சேர்க்க போறேன், இல்ல அல்லாஹ் சொல்ற மாதிரி நான் தொடர்ந்து என்றும் நிலைத்திருக்கக்கூடிய மறுமை வாழ்க்கைக்கு நான் எவ்வளவு எஃபர்ட் போட போறேன். வி அக்யூமுலேட் கிரெடிட் பை சிட்டிங் ஹியர். நவ் வி ஆர் கலெக்டிங் கிரெடிட்ஸ். நம்ம இப்ப சும்மா இல்ல,
அல்லாவின் செய்தி நம்ம கேட்கறனால நம்ம இந்த மொமெண்ட்டுமே நம்ம அந்த நன்னறியான விஷயங்களை செய்யறதுனால நம்ம அக்கௌண்ட் கிரெடிட்ஸ் ஏறிக்கிட்டே இருக்கு. நம்ம கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் கிரெடிட்ஸ். யுவர் ரெக்கார்ட் இஸ் கோனா ஹாவ் த ஃப்ரைடே பேயர்ஸ் விச் இஸ் a commandment from God. ஸோ அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்க போற அந்த ரெக்கார்டுல ஒவ்வொரு மனுஷன் என்ன பண்ணான்னு சொல்லக்கூடிய அந்த ரெக்கார்ட்ல நம்ம நிச்சயம் நம்பிக்கையாளர்கள் இந்த ஃப்ரைடே பேர் குறிப்பிட்டிருக்கோம். விச் இஸ் a commandment from God. அல்லாஹ் குறிப்பிட அந்த கட்டளை, அந்த ஃப்ரைடே பே வெள்ளிக்கிழமை தொழுகை நிச்சயமா நம்மளோட ரெக்கார்ட்ல இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். யூ காட் டு த ஃப்ரைடே பேர் அண்ட் டிராப் ஆல் த பிசினஸ். நீங்க வெள்ளிக்கிழமை தொழுவு வந்திருக்கீங்க எல்லா வேலைகளையும் விட்டு விட்டு. அண்ட் காட் ப்ராமிசஸ் இமீடியட்லி ஆஃப்டர் தட் இட் வில் மேக் அப் டு யூ. அல்லாஹ் அந்த இடத்த ப்ராமிஸ் பண்றாங்க, இல்ல அல்லாஹ் வாக்கு கொடுக்குறாங்க, நிச்சயமா அல்லாஹ் உங்களுக்கு அது சிறந்ததை ஆக்கி தருவாங்கன்னு. நம்ம அனைத்து வேலைகளையும் விட்டுட்டு வரும்போது நம்ம கண்ட்ரோல் பண்றது இல்லை எந்த வேலைகளையுமே. அல்லாஹ் தான் நமக்கு எல்லாம் பண்ணி தராங்க. மணி வைஸ் ஒரு ஏர்னிங் வைஸ் நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணமா இருக்கட்டும், இல்ல நம்ம போடுற ஸ்கில்ஸா இருக்கட்டும், ஏர்னிங் வைஸ் எல்லாத்தையுமே நம்ம அல்லாவின் நிமித்தம் அந்த அல்லாஹ் மட்டும் விஷயத்தை நம்ம விட்டுட்டு வரும்போது இது எல்லாமே அல்லாஹ் நமக்கு தராங்க. இம்மீடியட் ப்ராமிஸ் பண்றாங்க, நமக்கு வாக்களிக்கிறாங்க. இஃப் யூ ட்ராப் ஆல் பிசினஸ் அண்ட் கம் டு ஃப்ரைடே பேர் காட் சேஸ், நான் சொல்லல, கடவுள் சொல்றாங்க, உங்களோட எல்லா வேலைகளையும் விட்டு விட்டு நீங்க வெள்ளிக்கிழமை தொலை வரும்போது he will provide for you. அல்லாஹ் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. நான் பார்த்திருக்கோம் மாலிக் அல் முல்க். he will provide for you a lot more and much better. அதிகமா தருவாங்க, சிறந்ததா தருவாங்க நல்லா சொல்றாங்க இந்த இடத்துல. here in this world, இந்த உலகத்திலயும் சரி மறுமை உலகத்திலயும் சரி. and by the way the credits that you accumulate here that help you here. அது மட்டும் இல்லாம அல்லாஹ்வுடைய சிஸ்டம்ல நம்ம இங்க அந்த மறுமை வாழ்வுக்காக சேர்க்கிற அந்த கிரெடிட்ஸ் நன்னறியான காரியங்கள்ல நமக்கு இந்த உலகத்திலயும் பயன் இருக்கிறதா ரொம்ப கிளியரா குறிப்பிடுறாங்க. அது மறுமை வாழ்க்கை மட்டும் பயன் இல்லை, நம்ம இப்ப நடைமுறையில வாழ்ந்துட்டு இருக்க இந்த எர்த் லைஃபுக்குமே நமக்கு அது யூஸ் இருக்கு, அதை நம்ம பயன்படுத்துறோம். ஐ ரீட் ஃபார் யூ ஃப்ரம் சாம்ஸ். ஸோ நான் சாம்ஸ் 91 படிக்கிறேன் உங்களுக்காக. where God says he gives word to his angels. ஸோ அதுல வந்து ரொம்ப கிளியரா அல்லாஹ் குறிப்பிட்டிருப்பாங்க என்னன்னா, அல்லாஹ் தன்னுடைய கமாண்ட்ஸை கட்டளைகளை மலக்குமார்கள்ட்ட கொடுக்குறாங்க. டு கேரி யூ லிஸ்ட் யுவர் டேஷ் யூ ஃபியூட் அகேன்ஸ்ட் ஒன். அதாவது உங்களுடைய கால்களை வச்சு இங்க பாதத்துல இடிக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் கமாண்ட் கொடுக்குறாங்க மலக்குமார்களை அந்த பாதத்தை இடிக்காதபடி அந்த கால்களை தூக்கி வைக்க. இது நம்பிக்கையாளர்களுக்காக அல்லாஹ் கொடுக்குற ஒரு சிறந்த கட்டளை மலக்குமார்களுக்கு. ஸோ இட் ஹேப்பன்ஸ் ஹியர். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த கிரெடிட்ஸ் நன்னறியான காரியங்கள் நான் சொன்ன மாதிரி அல்லாஹ் பிரதிபலன் அளிக்கிற மாதிரி இந்த உலகத்தையும் சரி மறுமை உலகத்தையும் நிச்சயமா நமக்கு பிரதிபலன் இருக்கு. அதே மாதிரி லூக் 12:29 நான் படிக்கிறேன். தட் யூ see God kingship over you and the rest will follow automatically. அல்லாவின் அரசாட்சியை நீங்க உங்க மீது தேடுங்க, மற்றதெல்லாம் இந்த உலகத்துல நான் சொல்றேன், இந்த உலகத்துல மற்றது எல்லாமே அந்த ரெஸ்ட் வில் ஆட்டோமேட்டிக்கலி ஃபாலோ யூ. மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வரும். எல்லாமே என்ன சொல்ல, எல்லாமே ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ், பரிபூரணமான மகிழ்ச்சி, பரிபூரணமான ஆரோக்கியம், பரிபூரணமான வளங்கள் எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை தேடி வரும். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லாஹ். ஸலாமுன் அலைக்கும்.